கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக அதிகாரம் என்ற தலைப்புகளை நாங்கள் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். இன்றைய நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு, அவரை விசுவாசிக்கிற எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான அதிகாரத்தை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, சத்துருவனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரே சத்துருவை தோற்கடித்தார். ஆமென். அவருடைய கால்களினாலே சத்துருடைய தலையை நசுக்கி அவர் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. சத்துருடைய சகல கிரியைகளையும் அவருடைய எல்லா திட்டங்களையும் நிர்மூலமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு அவர் எப்படி சத்துருவை மேற்கொண்டாரோ அதே போல் அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சத்துருவை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை அவர் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே சத்துருவனுடைய அவனுடைய வல்லமையை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? பிரியமானவர்களே, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்கிறார், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போ. தேவனுக்கு கீழ்ப்படியணும். நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியாமல் ஒரு நாளும் பிசாசை எதிர்த்து நிற்க நம்மளால முடியாது. அப்போ ஆகவே நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களாக இருக்கும் பொழுதுதான் நாம் பிசாசை மேற்கொள்ளுகிற அல்லது அவனை எதிர்த்து நிற்கிற அதிகாரம் நமக்குள்ள வர்றோம், அந்த வல்லமை நமக்குள்ள வர்றோம். அப்பொழுது அவன் எங்களை விட்டு ஓடி போவான். அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியாமல் ஓடி போவான். மாறாக நம்ம அவனை எதிர்த்து நிற்க கூடாதபடிக்கு நம்ம பலவீனப்பட்டு போய் நிற்போமா இருந்தா நம்மளால் அவனை எதிர்த்து நிற்கவே முடியாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரர் சொல்லுகிறான், அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறான். 23வது சங்கீதத்தில் 6வது வசனத்துல 5ஆம் வசனத்துல பாருங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனோட நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்னால உங்களோட தலையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளும்படியா அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அவன் சத்துருவனுடைய வல்லமைகளை அழித்தான். இங்க பார்க்கிறோம், அங்கே கோலியாத்தை ஒரு யுத்தம் பண்ணுவதற்கு போய் நின்ற பொழுது கோலியாத் அவனை அற்பமாய் பார்த்தான். உன்னை ஒரு பூச்சியை நசிக்கிறது போல் நசுக்குவன் என்று சொன்னான். ஆனால் தாவீது சொன்ன ஒரு காரியம், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி அவனை தோற்கடித்தான். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு எதிராக வருகிற சத்துருவை அவன் எப்படிப்பட்ட பலவானாக இருந்தாலும் பிரியமான தேவ பிள்ளையே, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து அவர் உனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தோட அவர் கொடுத்திருக்கிற வல்லமையோட நீ சத்துருவுக்கு எதிராக போகும் பொழுது சத்துரு உன்னை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. ஏனென்றா உலகத்தில் இருக்கிறவனில் முன்னில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. உன்னில் இருக்கிறவர் பெரியவர், உயர்ந்தவர், அவர் சொன்னதை செய்கிறவர். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் அவங்கள ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. God bless you all.